கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா வீடியோ அவுட்புட்டில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ அவுட்புட்டில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பின் பேஸ் இருக்கும், டிரான்சிஸ்டர் இருக்கும், 3 டிரான்சிஸ்டர், செமி பவர் டிரான்சிஸ்டர், வீடியோ அவுட்புட் டிரான்சிஸ்டர் 2310 C2310 அப்படி டிரான்சிஸ்டர். அது ஒரு டிரான்சிஸ்டர் பற்றி இல்லை. இந்த டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்பர் முக்கியம் இல்லை, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். வர்ஷவா டைப் இந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கு, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து ஹீட் சிங்க், இது ஹீட் சிங்க்கு. இது வந்து மவுண்டிங் ஹோல் இது இருக்கும். இது வந்து கலெக்டர், இது பேஸ், இது வந்து எமிட்டர். ஓகேவா? இந்த இடத்துல நம்பர் இருக்கும், நம்பர் ஒரு டிரான்சிஸ்டர் வீடியோக்குள்ள கம்பல்சரி 3 டிரான்சிஸ்டர் இருக்கும். அதாவது ரெட் ஆம்பிளிஃபயர், கிரீன் ஆம்பிளிஃபயர், ப்ளூ ஆம்பிளிஃபயர், ரெட் கேத்தோட், கிரீன் கேத்தோட், ப்ளூ கேத்தோட், இதெல்லாம் டிரைவ் பண்ணுறதுக்காக இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, டிரான்சிஸ்டர் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்லாம் நடத்தியிருக்கு. டிரான்சிஸ்டர் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். மெமரியில் இருக்குன்னு நினைக்கிறேன், மெமரியில் இருக்கணும், அப்போ தான் படிக்கிறதுக்காக அர்த்தம். ஓகேங்களா? இல்லையா, ஒரு கேப்பபிலிட்டி இல்லையா, மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம், அந்த வீடியோ மறுபடியும் எடுத்துக்கலாம். ஏன்னா நோட்ஸ் எடுத்து சொல்லியிருக்கேன். டிரான்சிஸ்டர் அப்படின்னா அந்த இடத்துல எடுத்து பார்த்துக்கலாம். அது எந்த ஒரு கண்டென்ட்டும் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, அதில் உங்களுக்கு டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு அனலாக் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணணும், ஒரு அனலாக் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் டிஜிட்டல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, பர்டிகுலராக நீங்கள் வோல்ட் அளக்கிறதுக்கு டிஜிட்டல் மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசன்ஸ் வேல்யூ அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண முடியாதுன்னா டிரான்சிஸ்டர் செக் பண்ணுற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறீங்க. ஒரு டிரான்சிஸ்டரில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்? முதல்ல 1 டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆயிரும், 2 டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆயிரும், 3 டிரான்சிஸ்டர் லீக்கி. இந்த 3 கம்ப்ளைண்ட் வரும். அப்போ ஓப்பன் என்ன, ஷார்ட்னு என்ன, லீக்கி என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாட்டேன். எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறது, ஒரு டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையா, ஓகேவா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ அந்த வீடியோவை தான் மறுபடியும் 1 செகண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். இந்த அம்புக்குறி வந்து வெளியே இருக்கும், இது கீழே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டிரான்சிஸ்டரோட சிம்பல். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டிரான்சிஸ்டரில் நாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. மெமரியை கேட்டால் போட தெரியணும். ஒவ்வொரு தடையும் ரெஃபர் பண்ண வேண்டாம், மெமரியில் இருக்கணும். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் பற்றி சொல்லியிருக்கோம். டிரான்சிஸ்டர் எத்தனை முறை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? 6 முறை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே டிரான்சிஸ்டர் செக்கிங்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 3 பொசிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒரு அனலாக் மல்டிமீட்டரில். இது மீட்டரோட பொசிஷன். இந்த முள் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும், இல்லைன்னா லாஸ்ட்டுக்கு போகும், இல்லைன்னா முக்கால்வாசிக்கு வரும். ஓகேவா? இது முக்கால்வாசிக்கு வந்தால் இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? லோ ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் வந்து 0 ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல்லாம் நடத்துறது எல்லாமே திருப்பி ரீகால் பண்ணால் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கணும். அதனால 1 செகண்ட் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அவுட்புட் ஸ்டேஜ் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டிரான்ஸோட நேம், இது என்ன நேம் வேணால் வரலாம், அதை விட்டுறலாம். இதில் வர டிரான்சிஸ்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் பேர் வந்து செமி பவர் டிரான்சிஸ்டர். செமி பவர் டிரான்சிஸ்டர். ஓகே, இதில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கலெக்டர்,
பாடி இருக்குல்ல, ஹீட் சிங்க் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கலெக்டராக தான் இருக்கும். எப்போ அதுக்கு ரெண்டுக்கும் கண்டினியூட்டி இருக்கும். இப்போ பேஸ், எமிட்டர், நடுவில் இருக்கிறது கலெக்டர். இந்த டிரான்சிஸ்டரோட கான்ஃபிகரேஷன்லாம் உங்களுக்கு மாறும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் கான்ஃபிகரேஷன் மாறும். கரெக்டாக இருக்கும் ஃபிக்ஸட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறேன். ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு அது புரிய வரும். ஓகேவா? சரி, இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்சிஸ்டர் ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. நெட்டில் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம், இல்லை புக்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். டிரான்சிஸ்டர் சப்ஸ்டிடியூஷன் மேனுவல் அப்படின்னு இருக்குது. அதுக்கு இணை என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவலண்ட்டை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு கடையில் போய் ஒரு பர்டிகுலர் டிரான்சிஸ்டர் நம்பர் காமிக்கிறீங்க. உதாரணமாக அது வந்து 2310C. இந்த டிரான்சிஸ்டர் மார்க்கெட்டில் கடையில் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அதுக்காக நம்ம ட்ராப் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையா செட்டை. இதுக்கு ஈக்குவல் என்னென்ன டிரான்சிஸ்டர் இருக்குன்னு கரெக்டாக கேட்டால் அவர் சொல்லுவார். ஒருவேளை அவர் சொல்ல மறுத்தாலும் அவர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம், ஈக்குவல்ட்டு புக்கை எடுத்திங்கன்னா அதுக்கு ஈக்குவல்ட்டு என்னென்ன டிரான்சிஸ்டர் இருக்கும், அதில் எனி ஒன் ஆஃப் த டிரான்சிஸ்டர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்ப்போம். இதில் என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து இது மானிட்டர், இதான் டிஸ்பிளே. டிஸ்பிளேல முள் இங்கேயே நின்றுச்சுன்னா, ஒரு பொருளை செக் பண்ணும் பொழுது இந்த முள் இங்கேயே நின்றுச்சுன்னா அது ஓப்பன், இந்த மாதிரி வந்தால் ஷார்ட்டு, இந்த மாதிரி வந்தால் லீக்கி. ஓகேவா? நம்ம இந்த கான்ஃபிகரேஷனில் வச்சு தான் அதுக்கு அன்றைக்கி நடத்தியிருக்கோம். மாதிரி ஒன்ஸ் அகேன், இது ஒரு செமிபோர் டிரான்சிஸ்டர், இது வந்து கலெக்டர், இது வந்து எமிட்டர், இது வந்து பேஸ். டிஜிட்டல் மல்டிமீட்டரில் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த டிஜிட்டல் வர்ற அதில் மானிட்டரில் வரக்கூடிய அந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய லெட்டர்ஸ் வந்து சில நேரம் வேகமாக வேரி ஆகிட்டே இருக்கும். குத்து மதிப்பாகவும் செய்ய முடியாது. 600, 700 சில வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. அனலாக் மீட்டரை எடுக்கணும். அனலாக் மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், அதில் தான் செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி பக்காவாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் ப்ராஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணணும். இப்போ உதாரணமாக 3 சேனல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், 4 LED, 2 ரெசிஸ்டர், ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கேன். அப்போ காமர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. காமர்ஸோடைய பார்த்தோன்னே தெரியுது, இதுதான் LED, இதுதான் டிரான்சிஸ்டர், இதுதான் ரெசிஸ்டர், உங்களுக்கு தெரியணும். தென் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட வரும்போது அவர் காமர்ஸை கண்ணில் கூட பார்க்காம வருவார். ஆனால் இங்கே நம்ம அப்படி இல்லை. இந்த நம்ம ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் A to Z உள்ளுக்குள்ளே எல்லாமே போயிடும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது எது கலெக்டர், பேஸ், எமிட்டர் அப்படின்னு தெரியும். அதுக்காக தான் அந்த பர்பஸ் கொடுத்துருக்கேன். அப்போ அது எப்படி செக் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் வர ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம், ஜென்ரல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உதாரணமாக டிவியை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் இதில் வராது. இதில் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வராது, யூடியூப்பில் வராது. அதே மாதிரி செல்ஃபோனில் நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எதுவுமே யூடியூப்பில் வராது. அது வேறு. ஒரு UPS இன்வெர்ட்டரை பற்றி நான் கிளாஸ் எடுத்தேன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆன்லைனில் வராங்களோ அது ஆன்லைனில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்போம். யூடியூப்பில் வராது. யூடியூப்பில் வந்து ஜென்ரலாக வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பர்பஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம், நீங்களும் செய்யலாம், நீங்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம், உங்கள் ஆர்வத்தை தூண்டணும், நீங்கள் நல்லா வரணும், செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் கொடுக்குற 155 ப்ராஜெக்ட்டுமே எப்படி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஸ்கெமேட்டிக் டயக்ராம் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருப்பேன். எப்படி பண்ணிடலான்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ரெண்டுமே கொடுத்துருப்பேன். பெரும்பாலும் வர யூடியூப்ஸ் வீடியோஸ் எப்படி இருக்குன்னா, இவங்க பண்ணுற டெமோவை தான் கண்ணில் பார்ப்போம் இல்லையா, ஏன், எதுக்காக அப்படிங்கிறது மட்டும் டீட்டெயில்ஸ் வரவே வராது. அதனால் என்ன ஆகும்னா அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகாது. அவங்க செய்கிறத பார்த்துட்டு நம்ம செய்ய முடியாது. நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் பார்த்து ரெடி பண்ணி 100% சக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட கொடுக்குறோம், டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அப்போ இதை பார்க்குறப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நாமளும் ஃபீல்டுக்குள்ளே வரலாம், நாமளும் செய்யலாம், படிப்பு தேவையில்லை, திருப்பி சொல்கிறத அதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? சரி, நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம், லிங்க்லேருந்து பார்த்துக்கலாம், வேறு கேட்டாலும் ஒன்று பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இதுதான் டிரான்சிஸ்டரோட செக்கிங் மெத்தட். நம்ம என்ன பண்ணணும், 6 முறை செக் பண்ணணும். டிரான்சிஸ்டரை என்ன பண்ணணும், மல்டிமீட்டரில் பிளாக் டெஸ்ட் ப்ராப், இது வந்து பேஸில் வைக்கணும். ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பை எமிட்டரில் வச்சா முள் வந்து என்ன பண்ணும், 3/4 வாசிக்கு நகரணும். அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ் காமிச்சா ஓகே. பிளாக் டெஸ்ட் ப்ராப்பை நம்ம என்ன பண்ணுறோம், பேஸில் வச்சிடுறோம். ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வந்து கலெக்டில் வைக்கும்போது முள் வந்து 3/4 வாசிக்கு இருந்தால், அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ் காமிச்சா ஓகே. இப்போ நம்ம 2 தடவை செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து டெஸ்ட் ப்ராப்பை கலர் மாற்றிக்கிறோம். என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரெட்டு, பேஸில் வந்து ரெட்டும், எமிட்டரில் வந்து பிளாக்கும்.
வச்சு பார்த்தா முள் வந்து நகரவே நகராது. இது பேர் ஹை ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரியே டெஸ்ட் ப்ராப் பேஸில் வந்து என்ன பண்ணுறோம், ரெட்டு வச்சுக்கிறோம். கலெக்டரில் வந்து பிளாக் வைக்கிறோம், டெஸ்ட் ப்ராப் வச்சுக்கிறோம். முள் நகருமான்னு பார்த்தா நகராது. இதுக்கு பேர் ஹை ரெசிஸ்டன்ஸ் பேர். அப்போ இதோட 4 முறை நம்ம செக் பண்ணியிருக்கோம். டிரான்சிஸ்டரை 4 முறை செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம், கலெக்டர் எமிட்டர். கலெக்டர் எமிட்டர் என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ கலெக்டரில் வந்து என்ன பண்ணுறோம், பிளாக்கு, எமிட்டரில் ரெட்டு, அல்லது கலெக்டரில் ரெட்டு, எமிட்டரில் பிளாக். அதாவது டெஸ்ட் ப்ராப்பை எப்படி மாற்றி வச்சாலும் முள் வந்து நகரவே நகராது, ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். இதுதான் 6 முறை செக் பண்ணுற மெத்தட். ஓகேவா? ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்க்குறனால பார்த்துக்கலாம். ஒருவேளை சில பேர் லிங்க்கில் தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் 1 செகண்ட் இதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணணும், 1, டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும், 2, சிம்பிள் என்ன, ஒரு NPN டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் என்னவா மாறும் அப்படின்னா, ஒர்க் பண்ண திடீர்னு ஓப்பன் ஆயிரும், திடீர்னு ஷார்ட் ஆயிரும், திடீர்னு லீக்கி ஆயிரும். மேற்கொண்டு டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஓகேவா?